சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய நாள் நான் மட்டக்களப்பு டவுனுக்கு போயிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னோட ஒரு வேலை விஷயமா. ஸோ போகும்போது அழகாக ஒரு விஷயத்தை நான் காட்ட நம்மளோட கிளாக் டவர், அது வேறு எதுவும் இல்லை, பெயிண்டில் அடித்து ஒரு புது பொலிவோடு இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, நான் போகிற வேலையில் காந்தி பார்க்க சுற்றி இருக்கக்கூடிய இரும்பு வேலைகளுக்கு பெயிண்ட் கூட அடிச்சிருந்தாங்க. இந்த வேலையை செஞ்சிருக்கக்கூடிய அந்த பொறுப்புமிக்க அதிகாரிகளுக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். நம்மளோட மாவட்டத்தை நம்மளோட டவுனை அழகாக்கி கொண்டிருக்கிறாங்கன்னு போது எனக்கும் ஒரு சந்தோஷமாகவே இருந்துச்சு. அதை முடிச்சு கொண்டு வரும்போது நான் பார்த்த ஒரு விஷயம் காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய நம்மளோட பேரிச்சமரம். ஏன்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே சவுதி நாடுகள் போன்ற அரபு நாடுகளில் தான் இது சிறப்பாகவே இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, நம்மளோட காத்தாங்குடியில் இது நடுவீதியில் இருந்து அழகை இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கு நம்மளோட மாவட்டத்தைன்னு சொல்லும்போது இதையும் கேப்சர் பண்ண எனக்கு எப்போவுமே அந்த காத்தாங்குடியால் போகும்போது அந்த பேரிச்சமரங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதையும் நான் பதிவேற்றிக் கொள்கிறேன். அதோடு போகும்போது இன்றைக்கு 32 பகையில் வெயில் அடிக்குதா. ஸோ தாகம் என்றபடியாக நான் இன்றைக்கு புதுக்குடியிருப்பில் இளநீ கடைக்கு, அந்த செங்கலக்காவோட இளநீ கடைக்கு போய் இளநியை வாங்கி குடிச்சிட்டு சந்தோஷமாக போய் கொண்டிருக்கும் போது நம்மளோட கிராங்குளத்தில் விவேகானந்தர் பூங்கான்னு சொல்லி புதுசாக ஒரு பூங்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே கட்டாயம் நான் போய் பார்க்கணுன்றதுக்காக அந்த இடத்துக்கும் போய் விசிட் பண்ணியிருந்தேன். போகும்போது என்ட்ரன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம சரியாக சத்ய சாய்பாபா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஒரு பூங்கா அமைய பெற்றிருக்கு. ஸோ அதையும் அப்படியே உள்ளுக்குள்ளேயெல்லாம் போய் பார்க்கும்போது நம்மளோட ராமகிருஷ்ண பரமஹம்சர், விபுலானந்தர், விவேகானந்தர்னு சொல்லி முக்கியமான சைவத்துக்கும் தமிழுக்கும் அளப்பரிய சேவையாற்றிய ஒவ்வொருத்தங்களோட இல்லங்களுமாக அமைக்கப்பட்டிருந்துச்சு. சுற்றி பூந்தோட்டமாக அழகான ஒரு இடமாகவே இந்த இடம் இருந்துச்சு. ஸோ நான் அதையும் பார்த்துட்டு மகிழ்ச்சியாக இந்த நாளில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் இந்த பூங்காவில். அதை நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக உங்களுக்காக நான் இதில் இணைச்சிருக்கேன். நீங்களும் மட்டக்களப்பில் இருக்கீங்களா, இல்லை மட்டக்களப்பில் விசிட் பண்ண போகிறீங்கன்னா மறக்காமலுக்கு கிராங்குளத்தில் இருக்கக்கூடிய இந்த விவேகானந்த பூங்காவை நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். என்ற நிறைய பொன்மொழிகளாக இருக்கட்டும், நிறைய நம்மளோட தமிழ் மற்றும் சைவம் சார்ந்த விஷயங்கள் அங்கே பறைசாற்றும் முகமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ கட்டாயம் அங்கே கூட்டிகிட்டு போய் அதை விசிட் பண்ணி பார்க்க வைங்க. என்ன நம்மளோட பெருமைகளும் இங்கே தெரியும்ன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். மறக்காமலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணவங்க எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி. இதில் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தனுடைய திருவுருவச் சிலையானது 30 அடி உயரத்தில் வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கான நிதி பங்களிப்பை மட்டக்களப்பு சிவானந்தா கல்லூரியுடைய பழைய மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் யூகேயில் இருக்கக்கூடிய சில உள்ளங்கள், அதே போல் திரு கந்தப்பன் மற்றும் திருமதி கந்தப்பன் ஆகியோருடைய நினைவு சார்பாகவும் நிதியுதவி செஞ்சு தான் இந்த ஒரு திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு பூங்கா 2 பேரோட நினைவு முகமாக அமைக்கப்பட்டதாகவும் அங்கே அமைச்சவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அதையும் நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமலுக்கு இந்த ஸ்பாட்டை ஒரு முக்கியமான ஸ்பாட்டாக நினச்சி நீங்களும் போய் விசிட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் திரும்ப சொல்கிறேன், நம்மளோட தமிழ் விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளோட சைவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, விவேகானந்தனுடைய அந்த முன்னுக்கு போகணுன்னு இருக்கக்கூடிய ரூமில் பரமஹம்சர் மற்றும் இன்னும் சில சைவ அடியார்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கு. அங்கே போடக்கூடிய அந்த ஒரு மியூசிக் மைண்டுக்கு ரிலாக்ஸாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு இதமான ஒரு மியூசிக்கில் அந்த ஒரு பூங்காக்குள்ளே கேட்கும்போது மிகவும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்ன்றே நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமலுக்கு நீங்களும் விசிட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி. இதோட நானும் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் மக்களே. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன்.